என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்க பாபாவுக்கு எத வைக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இத வச்சே ஆவணும். டெய்லி இத வைங்க சாய்ராம். ரொம்ப முக்கியமானது. நெறைய பேர் அத மறந்துர்றோம். அது என்னன்றத இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம். பொதுவாவே நாம கடவுளுக்கு நம்ம வீட்ல நெறைய பிரசாதம் செய்றது, அது செய்றது எல்லாமே செய்வோம். ஆனா பாபா முன்னாடி கண்டிப்பா இத வச்சு டெய்லி மாத்தணும் அத. அது என்னன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு டம்ளர் தண்ணி வைங்க சாய்ராம். ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும். நெறைய பேர் அந்த தண்ணி வைக்கிறீங்க. ஆனா அத டெய்லி மாத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. வியாழக்கிழமை வச்சு அடுத்த வியாழக்கிழமை தான் மாத்துற மாரி இருக்காங்க. ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் இத பத்தி பேசணும்னு நெனச்சேன். சாய்னா நான் வியாழக்கிழமை தண்ணி வைப்பேன். அடுத்த வியாழக்கிழமை தான் சாய் நான் தண்ணி மாத்துவேன். நடுப்பற மாத்த மாட்டேன் சாய்னானாங்க. உண்மையிலே அது பெரிய தவறு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே பாபா முன்னாடி இருக்கிற அந்த டம்ளர்ல வச்ச தண்ணிய தினமும் மாத்தணும். அந்த தண்ணிய வீடு ஃபுல்லா தெளிங்க. வீடு வீட்டு மேல மொட்டை மாடியா இருந்தா வீட்டு மேல செவுத்துல ஊத்தலாம். பொதுவாவே நாம அப்படி பண்றது எதுக்காகன்னா, அ கடவுள் முன்னாடி வைக்கிற தண்ணி, கடவுள் எழுந்து குடிக்கிறதுக்காக நெனச்சுன்னு இருக்கிறீங்க. கடவுள் குடிக்கிறதுக்காக இல்ல. கடவுள் குடிக்கிறதுக்காக இல்ல. அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க உட்கார்ந்திருப்பாரு. நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அந்த தண்ணி உள்ள போய் சேரும் சாய்ராம். தண்ணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. வெறும் தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி வைக்கலாம். இல்ல துளசி போட்டு வச்சீங்கன்னா, அத தீர்த்தமா குடிக்கலாம். துளசி போட்டா தீர்த்தமாயிடும். வெறும் தண்ணி வைக்கிறோம்ல, அந்த தண்ணி நம்ம ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துன்னு வந்து அது உள்ள சேர்க்கும். அன்னைக்கு நடக்கிற நெகட்டிவ் எல்லாமே அந்த தண்ணீல சேரும். அத தான் எடுத்து வீட்டு மேல தெளிச்சு, இல்ல வீட்டு ஃபுல்லா தெளிக்கிறது. டெய்லி தண்ணி மாத்தணும். தயவு செஞ்சு அத முயற்சி பண்ணுங்க. அ அந்த செப்பு பாத்திரம், இல்ல வெள்ளி அந்த மாரி வைங்க. சில்வர் டம்ளர்ல வேண்டாம். வச்சுட்டீங்கன்னா தப்புலாம் இல்ல. ஏன்னா, சில்வருக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வாங்கி வைக்கிற அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி. செப்புக்கும் வெள்ளி, தங்கம்லாம் நம்மளால வைக்க முடியாது. செப்புக்கு அந்த நெறைய சக்தி இருக்கு. செம்பு கிளாஸ் சின்னதா அப்பா முன்னாடி வாங்கி வைங்களேன். அது வாங்கி வச்சீங்கன்னா, ரொம்ப நல்லது. அத எப்ப தீர்த்தமா மாத்தணும்னா, ஏதாவது பண்டிகை காலம் வந்ததுன்னா, பாபாவோட பண்டிகை காலம் ஏதாவதுன்னா, அந்த தண்ணீல துளசி போட்டீங்கன்னா, அந்த தண்ணிய நம்ம குடிக்கலாம். மத்த நேரத்துல அந்த தண்ணிய செடிக்கு ஊத்துங்க. இல்லன்னா வீட்ல தெளிங்க. வீட்ட சுத்தி தெளிங்க. ஆனா, டெய்லி தண்ணி மாத்தியே ஆகணும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கும் தயாரா. நீங்க பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கும். ஒண்ணும் அவ்வளோ வெயில் அடிச்சாலும் குறையாது. நம்ம நினைப்போம்ல, அந்த வெயில் அடிச்சாலும் குறையாது. தண்ணி அளவு குறையும். அப்படி தண்ணி குறையுதுன்னா, அந்த தண்ணிய கடவுள் எடுக்குறார்ன்னு அர்த்தம். நீங்க 1 வாரம் ஆச்சு குறையக்கூடாது. ஒரு நாள்லயே சில நேரங்கள்ல தெரியும். எல்லா நேரமும் அந்த தண்ணி குறையாது. அப்படி குறையும்போது, அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போகுதுன்னு அர்த்தம். எனவே, அப்பாவோட ஆசீர்வாதத்தோட பாபாவுக்கு நீங்க எத மறந்தாலும் தயவு செஞ்சு டெய்லி தண்ணியாவது மாத்தி வைங்க. அது நம்ம வீட்ல இருக்கிற அந்த கெட்ட சக்திகள குறைச்சு, அதுலேருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு தான் அந்த தண்ணி நம்ம வைக்கிறோம். அது நீங்க துவாரக மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பானை ஃபுல்லா தண்ணி வச்சிருப்பாரு. துவாரக மேல எப்பயும் ஒரு பானையும், தண்ணி எப்பயுமே இருக்கும். எனவே தயவு செஞ்சு அப்பாவுக்கு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறதுனால, நம்ம வீட்ல இருக்கிற எல்லா நெகட்டிவும் அதுல போது. அத தினமும் மாத்தணும். அது ரொம்ப 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 ரொம்பவும் முக்கியம். நான் திரும்பவும் சொல்றேன், தினமும் மாத்துங்க. ஏன்னா, அது ரொம்ப தினமும் மாத்துனா தான் அதுக்கு ரொம்ப பவர் சேரும். அதேபோல வருகின்ற அப்பாவோட மகா சமாதி தினம். அனைவரும் வாங்க. அப்பாவோட அருளாசிய பெறுக. அப்பாவோட ஏன் இது தினமும் சொல்றேன்னா, நமக்கு 1000 வேலை இருக்கு. எல்லாத்தையும் மறந்துருவோம் நாம. அதனால அந்த புரோகிராம் கண்டிப்பா நடக்குது. நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா கலந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பாவுக்கு இந்த புரோகிராம் நடக்கிறதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கீழ வர ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சத செய்யலாம். இது என்னென்ன புரோகிராம்ன்றத என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓம் சாய்ராம்.